வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸோட டிசைன் தான் எப்படி போட்டோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான டீட்டெயில் வீடியோஸ் வந்து இடையில வந்து நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து லைன் வந்து இந்த லைனில் நெக் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீடு வந்து காப்பரில் கொடுத்துருக்கேன். அடுத்து செயின் ஸ்டோனு, அதுக்கப்புறம் கிளாஸ் பீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் செயின் ஸ்டோனு, அப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீடு காப்பர், இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். இது வந்து நான் வந்து இப்போ இதுக்கு நெக்குக்கு போடுறப்ப என்னால் வீடியோ எடுக்க முடியல. இதே இது வந்து நான் ஸ்லீவுக்கு எப்படி போட்டேன் அப்படின்றது ஸ்லீவில் போட்டிருக்கேன். அது இடையில வீடியோக்கு இடையில வரும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு, அதாவது இது ஸ்டிச்சபிள் ஸ்டோன் தான். இது வந்து நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோனை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நான் செயின் ஸ்டிச் கொடுத்து அந்த ஸ்டோனையுமே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு பாருங்கள், இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாமே லோடிங் தான். லோடிங்கில் வந்து நம்ம லீஃப் டிசைன் எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி ஜரியில் வந்து லோடிங் கொடுத்துருக்கேன். இதுவுமே இதை சுற்றி இருக்கிறது ஃபுல்லாமே வந்து செயின் ஸ்டிச் தான் ஃபுல்லாக. நடுவில் வந்து ஒயிட் கலரில் வந்து பீடு, கிளாஸ் பீடு வந்து கொடுத்துருக்கேன். அங்கங்கே அந்த மாதிரி ஸ்டோனை வந்து ஸ்டிச் பண்ணி அதை சுற்றியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி இந்த மாதிரி இடங்கள்லாம் ஃபுல்லாக அந்த கேப் இருக்கிற இடம்லாம் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்து வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இதுவுமே அப்படி தான். இந்த இது லீஃபு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் டிசைன் தான் போட்டுட்ருக்கோம். ஸ்லீவ் டிசைனில் ஃபஸ்ட் லேயர் வந்து 2 டபுள் செயின் ஸ்டிச்சு, அதாவது ஒரு செயினை அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டபுள் செயின் ஸ்டிச் வந்து பக்கத்தில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லைன் வந்து சுகர் பீடு தான். சுகர் பீடுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சுகர் பீடும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்த நம்ம அந்த ப்ளவுஸ் கலர் வந்து என்ன இருக்கோ அந்த ப்ளவுஸ் கலர்லேயே கூட நம்ம வந்து சுகர் பீடு வந்து கொடுக்குறோம். இது வந்து கோல்டன் கலரில், அது ஒரு மாதிரி மெரூன் கலர் சுகர் பீடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஏற்கனவே வந்து வரைஞ்சி வச்சிட்டோம். அந்த இது வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அது மேலேயே வந்து டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த கொடி டிசைன்லேயே நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குது. அப்படி இருந்த அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கொடி டிசைன் வந்து பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கீழே வந்து லோடிங் வந்து கொடுத்துருக்கேன். லோடிங் அதாவது உள்ளே வந்து லோடிங் பைப்பிங் த்ரெட்டு வந்து கொடுத்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து லோடிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீடு தான், அதாவது இதில் காப்பரில். இது வந்து ஜரி வந்து சாரியுமே காப்பர் சாரின்றதுனால பீடு ஃபுல்லாமே வந்து காப்பரில் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லீஃப் மாடல் டிசைனு. நடுவில் வந்து இதுக்கு கேப் வரும், அதனால் அந்த கேப்புக்கு வந்து ஒயிட் பீடு வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுவும் அது மாதிரி தான். இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாமே லோடிங் தான். லோடிங் கொடுத்து தான் மேலே வந்து லீஃப் கொடுத்துருக்கேன். அது மாதிரி இது ஒரு லீஃப் மாடலு. இது பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி 4mm பீடு இது ரவுண்ட் பீடு வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து இதில் ஜர்தோசியில் வந்து மேட் ஃபில்லிங் வந்து கொடுத்துருக்கேன். அதை சுற்றியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலரில், அந்த மெரூன் கலரில் வந்து அந்த கிளாஸ் பீடு வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கேன். இது அங்கங்கே வந்து ஃபில்லிங் கேப் இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஸ்டோன் வச்சு ஃபில்லிங் கொடுத்து அதுக்கு நடுவில் வந்து ஒயிட் கலரில் வந்து சுகர் பீடு தான் கொடுத்துருக்கேன், கிளாஸ் பீடு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து ஒயிட் கலரு, ஒரு இது வந்து அந்த ப்ளவுஸோட மெரூன் கலர் தான் ஒன்று விட்டு கொடுத்துருக்கேன். பார்த்தவங்களுக்கே தெரியும். இந்த இதோட நெக்கு இது வந்து நான் நெக்லைன் வந்து எப்படி போட்டேன் அப்படின்றத வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து அங்கங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கான டீட்டெயில் வீடியோவும் இடையில வரும், அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் ப்ளவுஸ் தான். அதாவது ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வெப்சைட்டில் வந்து எடுத்து கொடுத்தாங்க. வெப்சைட்டில் இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் ஸ்டிச் தான் காமிச்சிருந்தாங்க. அந்த மிஷின் ஸ்டிச்சை பார்த்து நான் வந்து ஆரியில் எப்படி போட முடியுமோ அப்படி பார்த்து போட்டிருக்கேன். இப்போ வாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு. நம்ம பேக் நெக்குக்கு வந்து நம்ம வந்து என்ன லைன் வந்து கொடுத்துருந்தோமோ அதே லைன் தான் ஃப்ரண்ட் நெக்குக்குமே கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் நெக்கு டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடி டிசைன் மாதிரி
கொடுத்தேன். நான் சொன்ன மாதிரியே வந்து இது இந்த டிசைன் ஃபுல்லாமே மிஷின் ஸ்டிச் தான் காமிச்சிருந்தாங்க எனக்கு கஸ்டமர். ஆனால் வந்து நம்ம இதை வந்து ஆரி ஒர்க்கில் வந்து எப்படி போட முடியுமோ அதை பார்த்து போட்டிருக்கு. அந்த அவங்க அனுப்பி விட்டதில் வந்து பேக் டிசைன் மட்டும்தான் இருந்தது. ஃப்ரண்ட் டிசைனோ ஸ்லீவ் டிசைனோ இல்லை. அதனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொடி கொடியாக போட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து டிசைன் வந்து போட்டிருக்கேன். இதே டிசைனு இதே மாடல் தான் நான் வந்து ஸ்லீவுக்குமே கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வளைவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்குள்ள லீஃபு, இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் தான் ஒட்டியிருக்கேன், கட் ஸ்டோனு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். இது வந்து ஸ்டிச்சபிள் ஸ்டோன் தான். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்து ஸ்லீவ் டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஸ்லீவ் டிசைனில் நம்ம முதையே பார்த்தோம், இந்த மாதிரி இந்த லைன்லாம் எப்படி போட்டோம் என்னன்றதை பார்த்தோம். அது மாதிரி நான் வரைஞ்சதையுமே உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன் எப்படி வரைஞ்சிருந்தோம் அப்படின்னு. இது பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் இந்த பூவை வந்து ஃபில் பண்ணிவிட்டு லீஃப் டிசைனில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சது மேலேயே சுகர் பீடு கொடுத்துட்டு அங்கங்கே வந்து இது வந்து நம்ம லோடிங் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், லீஃபு இல்லை ஃப்ளாட்டாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் முதையே சொன்ன மாதிரி ரவுண்ட் பீடு கட் பீடு வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டோன்ஸுமே இது சுகர் பீடு 4mm பீடும் சுகர் பீடும் வச்சு அங்கங்கே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம முதையே பார்த்த மாதிரி தான். அதாவது நான் வந்து அங்கங்கே வந்து கட் பீடு வந்து ஒட்டியிருந்தேன். அது வந்து நீங்கள் ஒட்டுறதுக்கப்போ அந்த கட் பீடு வைக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக க்ளூ வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் வந்து அது ஸ்டிச்சபிள் ஸ்டோனாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இல்லை ஸ்டிச்சபிள் ஸ்டோன் இல்லை அப்படின்னா நீங்கள் கம் போட்டு நல்லா காய விட்டிங்கனாலே அது நல்லா ஒட்டிக்கிறோம். நீங்கள் ஒட்டிட்டு அதை ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் ஒட்டுறப்ப வந்து நான் ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து அதை வந்து லேசாக க்ளூ போட்டு ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒட்டுறது இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஸ்லீவ் டிசைன் வந்து அந்த நம்ம வரைஞ்சிருக்கிறதுல வந்து அந்த லைனில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த க்ளூ வந்து அதாவது செயின் ஸ்டோன் வந்து நம்ம வந்து அதில் வந்து இது பண்ண போகிறோம், வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து இதோட பிக்சர் வந்து காமிச்சிருப்பேன். ஆனால் இதை எப்படி தைச்சோம் என்ன அப்படின்றத வந்து நான் வந்து காமிக்கலை. இப்போ பார்த்தோன்னா அந்த செயின் ஸ்டோன் தான் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம். அது வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா டைம் கொடுத்துட்டு காயறதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லைன் வந்து சுகர் பீடு வந்து வச்சு தைக்கலாம். ஸோ அந்த சுகர் பீடுமே பார்த்தீங்கன்னா நம்ம அதையே சொன்ன மாதிரி அது வந்து மெரூன் கலர் வந்து சுகர் பீடு. இந்த ப்ளவுஸ் என்ன கலரோ அதே கலரில் ஒரு பாதியும், அதுக்கப்புறம் saree வந்து இதுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்கும். அதனால் அந்த கலருமே கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அந்த 2 கலருமே ஒரு 6-7 பீடு இருக்கும். 6-7 பீடு வந்து சுகர் பீடு, அப்புறம் அது ஒரு கலரு இது ஒரு கலரம்மா 2 கலர் கொடுத்து நான் வந்து அந்த லைனை வந்து ஃபில் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து இதே மெத்தடில் கலர்ஸ் மாற்றிக்கணும் அப்படின்னா கூட மாற்றிக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதே இது வந்து நீங்கள் சில்வர் பார்ட்ரு அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இது டிசைன் ஃபுல்லாமே சில்வரில் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகர் பீடு வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது முடிச்சுட்டு வந்து நம்ம அந்த கொடிக்கு நடுவில் வந்து ஒரு ஃப்ளார் வந்து போட்டிருந்தோம். அது வந்து லீஃப் இது வந்து ஒரு லீஃப் மாடலில் ஒன்று. இந்த லீஃப் மாடலில் வந்து நம்ம லீஃப் வந்து கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீஃபை சுற்றி வந்து பீடும் நடுவில் வந்து ஒரு கிளிப் ஸ்டோனும் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதை கொடுத்துட்டு இந்த நடுவில் அதே லீஃப்க்கு நடுவில் வந்து கேப்பெல்லாம் இருக்கும். அந்த கேப்புக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அதையே சொன்ன மாதிரி நம்ம நெக்கில் வந்து ஒயிட் கலர் வந்து ஸ்டோன் பீடு வந்து வச்சுருந்தோம். அதே மாதிரி டிசைனில் தான் வந்து நம்ம இப்போ இதுலேயுமே வந்து கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டில் வந்து லீஃப் டிசைன் வந்து போடுறது வந்து
கஷ்டம்லாம் இல்லை. அதாவது நீங்கள் நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் த்ரெட்டை வந்து கொஞ்சம் லூஸாகவும் விட்டு எடுத்து போட்டீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு மாதிரி பிசுறு இல்லாமல் நல்லா வரும். லீஃப் வந்து போடுறதுக்கு த்ரெட்டில் அது மாதிரி த்ரெட்டும் இருக்குமே, பார்க்குறதுக்கு வந்து நல்லா நீட்டாகவும் நல்லாவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.